வணக்கம். ரொம்ப புரியாத புதிர் மாதிரி ஒரு மார்க்கெட் நடந்திருக்கு இன்றைக்கி. என்ன ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று மாதிரியே காப்பி. அதாவது லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் கொஞ்சம் டவுனு 21 பேசிஸ் பாயிண்ட்ஸ், மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோப் எல்லாம் கொஞ்சம் அப்பு, லார்ஜ் கேப்பை பீட் பண்ணியிருக்கு. எல்லாம் ஒரு 0.5% 1%க்குள்ளே பீட் பண்ணியிருக்கு. ரைட்டா? நேற்று இதே மார்க்கெட்டாக இது தான். ஆனால் நேற்றுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா, இன்றைக்கி நம்ப முடியாதது வந்து என்ன, FIA நம்பர் பாசிட்டிவ் கேஷ் 1600 crores பையிங் காமிக்கிறது. ஓகே, அது ஒரு பக்கம் விடுங்க. DIS இன்றைக்கி 600 கோடி விற்றுருக்காங்க. ஸோ ரெண்டு ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம். ரைட்? ஸோ என்ன இதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கலாம். பட் மூணாவது இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. FIS வாங்கினாங்கன்னா லார்ஜ் கேப் நல்லா ஏறணும்ல. லார்ஜ் கேப் ஏன் 21 பேசிஸ் பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் செக்டர்ஸ்குள்ளே லார்ஜ் கேப்பில் எது ஹெவியஸ்ட் செக்டர்? பேங்கிங் செக்டர் இல்லையா? 30-35% பேங்கிங் செக்டரோட வெயிட்டேஜ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க் ஃப்ளாட்டு, பப்ளிக் செக்டர் பேங்க் வர்ஸ்ட் பர்ஃபார்மிங் இண்டெக்ஸ் இன்றைக்கி. அது தவிர FIS வாங்குவான்னு லார்ஜ் கேப்பில் நல்ல ஷேர் இருக்கிறது FMCG, அதுவும் நெகட்டிவ். IT அதுவும் நெகட்டிவ். ஸோ FI வாங்கினது எங்கே போச்சு? ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, ஆப்வியஸ்லி மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா DIS விற்கிறதுக்கு ஒரு காரணம் எனக்கு தெரியுது. ஏன்னா கொஞ்சம் நல்லாவே நான் இதை பேசியிருக்கேன் இல்லையா? அதாவது என்றைக்கு FIS அதிகமாக விற்கிறாங்களோ அன்றைக்கி வாங்குறாங்க. ஏன்னா நிறைய நல்ல ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் மலிவாக கிடைக்கிறதுனால அதை வாங்குறாங்க. FIS இன்றைக்கி விற்கிறதுக்கு கம்மி பண்ணுறாங்க, இவங்களும் வாங்குறதுக்கு கம்மி பண்ணுறாங்க. இன்றைக்கி அது ஒரு எக்ஸ்டென்ட் இன்னொரு ஸ்டெப் ஆச்சு. FI பைங் போயிருக்காங்க, இவங்க நெகட்டிவாக போயிட்டாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க FIS விற்கிற ப்ரெஷர் இல்லாதனால, எதுவுமே கொஞ்சம் ஃப்ரீயாக சீப்பாக கிடைக்காதனால கேஷை பாக்கெட்டில் வச்சுருக்காங்க. ஏன்னா எர்னிங் சீசன் போயின்னு இருக்கு. அந்த எர்னிங் சீசனில் ஒரு கம்பெனி 2 கம்பெனியை பார்த்து போகாது, ஃபுல் செக்டரோட எர்னிங்ஸை பார்த்துட்டு அப்புறம் அவுட்லுக்கை ஃபார்ம் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கேஷை கன்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு மூடில் DIS இருக்கிறாப்புல தெரியுது. அப்போ இன்றைக்கி மார்க்கெட்டோட இந்த ப்ராட் மார்க்கெட்டோட அவுட் பர்ஃபார்மன்ஸ்க்கு காரணம் யார்? நிடி. யார்? நான் இன்ஸ்டிடியூஷனல் டொமஸ்டிக் இன்வெஸ்டர். கரெக்டாக? அதனால தான் பார்த்தீங்கன்னா செக்டர்லாம் எது மேலே பண்ணிச்சுன்னா அதுக்கும் சில காரணங்கள் இருக்குது, காமிக்கிறேன். ரியாலிட்டி 1% அப்பு. ஏன்னா அது வந்து ஸ்மாலர் கேப் ஸ்டாக்ஸு நிதி இல்லாமல் ஏன் வாங்கினாங்கன்னா, இன்றைக்கி ப்ரெஸ்டீஜும் கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டியும் 2 பேருமே புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணதில் நல்ல ஆஃப் டேக் இருக்குன்னு தகவல் விட்டாங்க. ஸோ அது ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. ரெண்டாவது வந்து ஆட்டோவுக்கு என்ன காரணம்னா, இன்றைக்கி TVS மோட்டார் அண்ட் பஜாஜ் ஆட்டோ இவங்க 2 பேரும் நல்ல ப்ராஃபிட் ஜம்பை காமிச்சிருக்காங்க. அது தவிர இன்றைக்கி மாருதி சுசுக்கி வந்து ரிசல்ட் இல்லை, பட் ஆகஸ்ட்லேருந்து நாங்கள் வண்டியோட விலை 30,000 ரூபாய் வரைக்கும் ஏற்ற போகிறோன்னு தகவல் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன காரணம் கொடுத்துருக்காங்கன்னா, இதனால் இந்த க்ரூட் ரிலேட்டட் காஸ்ட்லாம் நாங்கள் அப்சர்வ் பண்ணிட்டோம், அதனால் இது மார்ஜினில் கொஞ்சம் இம்பேக்டாக இருக்குது, அதனால் இப்போ வந்து எங்களால் வேறு வழி இல்லை பாஸ் ஆன் பண்ணணும். அந்த வேறு வழி இல்லை பாஸ் ஆன் பண்ணணும்னு எப்படி அந்த தைரியம் வந்ததுன்னா, ஏன்னா ஆட்டோ சேல்ஸ் நம்பர்ஸ் நல்லா வந்திருக்கு. ஸோ பீப்புள் வாங்குற மூடில் இருக்காங்க. ஸோ கொஞ்சமாவது இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு மாருதி as a லீடர் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ ஆட்டோ இண்டஸ்ட்ரியே இதை ஃபாலோ பண்ணி எல்லாமே கொஞ்சம் வேலை ஏற்றுவாங்களா அப்படின்னு ஒரு மார்க்கெட் யோசிச்சு. ஸோ இன்றைக்கி ஆட்டோ இண்டெக்ஸும் கிட்டத்தட்ட 1% ஏறி இருக்குது. ரைட்டா? ஸோ அது தவிர இன்றைக்கி என்ன பெரிய இண்டெக்ஸ் வந்து ஒரு இன்ஃப்ரானால ஏறிச்சுன்னு நினைக்கிறேன், மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஃபென்ஸு. ஸோ இதெல்லாம் டிப்பிக்கலாக இந்த நிதி ப்ளே பண்ணுற ஏரியா தான் அதெல்லாம். ரைட்? ஸோ அது ஒன்று விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ நான் பஜாஜ் ஆட்டோ இந்த earnings பற்றி சொல்கிறேன், பட் சில கேசஸில் இந்த நல்ல earningsை ரெஸ்பெக்ட் கூட பண்ணல மார்க்கெட். அதுதான் சொன்னேன், இந்த DISலாம் சும்மா ஒரு நல்ல earning வந்தால் உடனே போய் வாங்குறது இல்லை, ஓரளவு ஒரு பிக்சரை ஃபார்ம் பண்ணப்போ தான். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட் பேங்க் இன்றைக்கி ஃப்ளாட் சொன்னேன், பட் பந்தன் பேங்க்கோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி. கிட்டத்தட்ட ஐ திங்க் 60% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. இன்னொரு ஏரியா வேர் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணது பேடிஎம்மோட இதுவும் 200 கோடி ப்ராஃபிட் வந்து ரீச் ஆகிருக்கு, நல்ல க்ரோத்து. பட் அவங்க இந்த லாங் டேர்ம் டேக் ரேட்ஸில் வந்து ஏதோ ப்ரோக்கர்ஸ்க்கெலாம் டவுட் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஸ்டாக்கும் இன்றைக்கி அடிபட்டிருக்கு. மூணாவது என்னென்னா ராலிஸ் இந்தியாவும் ஒரு 30% அவங்க ப்ராஃபிட் ஏறி இருக்குது, பட் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கியிருக்கு. ஏன்? மான்சூன் சரியாக வரல, லேட் ஆகுது. ஏன்னா ராலிஸ் வந்து அக்ரிகல்ச்சரல் கெமிக்கல்ஸில் தானே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டிமாண்டெல்லாம் குறையும். ஸோ எதுக்குன்னா, ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் நீங்கள் வந்து வெறும் எனக்கு earnings நல்லா இருக்குது நேரம் போய் வாங்குறதுன்னு இருக்காது. ஏன்னா அந்த DISலாம் போய் அதை புரிஞ்சுட்டு அந்த செக்டரை பற்றி ஒரு அவுட்லுக் எடுத்து வாங்கினா தான் நீங்கள் அதை டக்குன்னு இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒரு இது வரும். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட்டு earnings நல்லா இருக்குது அப்படின்னு போய் ஸ்டாக் வாங்கலாம் அப்படிங்கிற யோசிச்சுட்டு அப்புறம் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ பிரெண்ட் க்ரூட் பற்றி இப்போ சொன்னேன், இந்த மாதிரி மாருதி எடுத்து பேசினாங்க. ஸோ இன்றைக்கி பிரெண்ட் க்ரூட் வந்து $90 டச் ஆச்சு. பட் மார்க்கெட்டில் இப்போ சொன்ன நான் ஃபிகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்தளவுக்கு ஒன்றும் இந்த 90க்கு போனது பெருசாக நெகட்டிவ் தகவல் இல்லை. பட்
தகவல்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10th டே அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் பண்ணியிருக்கிறது, அண்டு அவங்களும் குவைட் மேலே தாக்குதல் பண்ணியிருக்கு. ஸோ அதுவும் அந்த சூழ்நிலை வந்து ஆயில் திருப்பி அப்படி இறங்குற மாதிரி சூழ்நிலையில் தெரியல. ஸோ அது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட்டுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வேறு என்ன இன்றைக்கி நடந்தது ஏதாவது இருக்கா? இன்றைக்கி பொறுத்த மட்டும் குயிக்காக பார்த்துடுறேன். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்றே விஷயம்தான், ஏர் டிராஃபிக். இந்த க்ரூட் ப்ரைஸ் இன்க்ரீஸ்னால இந்த ஏர்லைன்ஸ்லாம் நிறைய பிளேன்லாம் கட் பண்ணதுனால பார்த்திங்கன்னா மந்த் ஓவர் மந்த்து 12% ஏர் டிராஃபிக் குறைஞ்சிருக்கு. 1.35 crore பேசஞ்சர்ஸ் ஜூனில், 1.53 crores மேல. ஸோ 20 லட்சம் பேசஞ்சர் கம்மி ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது க்ரூடோட இம்பேக்ட் கொஞ்சம் இப்போ தான் எக்கானமியில் தெரியறாப்புல இருக்குது. ஃபைனலாக ஒரு பாயிண்ட்டு, அது ரொம்ப பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்ல மாட்டேன், இல்லை ஆக்சுவலாக 2 பாயிண்ட் இருக்குது. இந்த எஃப்ஐ விற்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம், ஏன் இந்த நம்பர்ஸில் தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்தேன் இல்லையா? ஸோ அதில் 2-3 விஷயம் பாசிபிலிட்டியாக இருக்குது. இதுக்கு நான் வந்து லேட்டர் இந்த நைட்டில் நாளைக்கு காலையில் நான் வந்து ஒரு ரைட்டப் மாதிரி எழுதுவேன். ஏன்னா சில டேட்டாலாம் லேட்டில் தான் கிடைக்கும், டெரிவேட்டிவ்ஸ் டேட்டா. ஸோ அதையும் படிங்க. பட் என்ன எனக்கு தோன்றதுன்னா, ஒன்று இன்றைக்கி நிஃப்டியோட வீக்லி ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி டேட்டு டியூஸ்டே. ஸோ அந்த ஆப்ஷன் எக்ஸ்பைரி டேட்னால கொஞ்சம் ஷார்ட் கவரிங் இண்டெக்ஸ் டியூரேஷனில் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் கேஷ் பையிங்காக காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 2 வந்து இந்த ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் கூட ஷார்ட்டு க்ளோஸ் பண்ணாங்கன்னா, கவர் பண்ணாங்கன்னா அதுவும் ஸ்டாக்கில் பையிங்காக காமிக்கும். ஏன்னா கேஷ் மார்க்கெட்டில் போய் அந்த ஸ்டாக் வாங்கணும். 3வது வந்து என்னென்னா, இந்த வெரி ஷார்ட் வாலிட்டிலிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு இல்லையா, லைக் ஸ்ட்ராகிள்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்னென்னா அது ஒர்த்லெஸ்ஸாக எக்ஸ்பயர் ஆகுது. ஏன்னா இன்றைக்கி அந்த வாலிட்டிலிட்டி இண்டெக்ஸும் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ஒர்த்லெஸ்ஸாக எக்ஸ்பயர் ஆனால் அப்போ அந்த கேஷ் செல்லிங் அதனால் பண்ண வேண்டியது கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த நெட் ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு செல்லிங் கம்மியாக இருக்கலாம் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில். ஃபைனலாக ஒரு காரணம் இருக்கலாம், இன்றைக்கி எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டோட ஐபிஓ லிஸ்டிங் அண்ட் 6% பாசிட்டிவாக எண்ட் ஆச்சு இல்லையா? ஸோ ஒருவேளை சில எஃப்ஐஐஸ் யாருக்கெல்லாம் இதுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கலையோ, வாங்கணும்னு விரும்பினவங்க ஆன் லிஸ்டிங் இன்றைக்கி போய் வாங்கியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பாசிபிள் ரீசன்ஸ் ஃபார் எஃப்ஐ நம்பர் இன்றைக்கி பாசிட்டிவாக தெரியறதுக்கு, அண்ட் ஏன் அது ப்ராடர் இதில் தெரியல அப்படிங்கிறதுக்கு. ரைட்டா? ஸோ ஃபைனலாக இன்னொரு பாயிண்ட்டு என்னென்னா, ஒரு பூகம்பம் மாதிரி வந்திருக்கு. என்ன, டொனால்ட் ட்ரம்ப் வந்து இன்றைக்கி 50% டேரிஃப் கனடா மேலே இம்போஸ் பண்ணிட்டார். இங்கேருந்து இம்போஸ் பண்ணார். இப்போ தான் சுப்ரீம் கோர்ட் தான் எல்லாம் டர்ன் டவுன் பண்ணிட்டாங்களே டேரிஃப்லாம், எங்கேருந்து போடலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு 1930 ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்களாம், ஸ்மூத் ஹாலி டேரிஃப் ஆக்ட்னு. அந்த ஆக்ட் படி அது அந்த வரைக்கும் அந்த ஆக்ட் 95 வருஷம் ஆச்சு. அந்த ஆக்ட் வந்து இது வரைக்கும் எந்த பிரசிடெண்ட்டுமே அதில் ஒரு டேரிஃபை போட்டதில்லை. இவர் அதை தூக்கி என்னன்னா, அது வந்து எந்த நாடாவது அன்ரீசனபிளாவோ அன்ஈக்குவலாவோ சார்ஜஸோ கோட்டாவோ ரெஸ்ட்ரிக்ஷன் அமெரிக்கன் எக்ஸ்போர்ட்ஸ் மேலே போட்டாங்கன்னா அவங்க மேலே பிரசிடெண்ட்டுக்கு பவர் இருக்குது டேரிஃப் இம்போஸ் பண்ணுறது 50% வரைக்கும் போட்டிருக்கு. அதை இன்றைக்கி சைன் பண்ணிட்டார் ஆர்டர். 30 நாளுக்கு அப்புறம் அது இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். எந்த ஏரியாவில்? 3 ஏரியா: மோட்டர் வெஹிக்கிள், ஆல்கஹாலிக் பெவரேஜ், டைரி ப்ராடக்ட். இதிலெல்லாம் கனடா வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட் மேலேயும் கிட்டத்தட்ட 50% டேரிஃப் போட்டு விட்டார். இன்ஃபேக்ட் யூஎஸ், மெக்சிகோ, கனடா, அமெரிக்கான்னு ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது. அதில் சில ப்ராடக்ட்ஸுக்கு லோவர் டேரிஃபு, 0 டேரிஃப் அதெல்லாம் இருக்குது. பட் இந்த ரூல் வந்து அதையும் ஓவர் ரூல் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஸோ அதில் 0 இருந்தாலும் இப்போ 50% டேரிஃப். எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒரு புது லைன்னா அவரோட டீம் உட்காந்து ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்களா, பழையலாம் எல்லாம் எடுத்து எப்படி டேரிஃப் போடலான்னு. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்தியா மேலே போடலாமா அப்படின்னு ஒரு கேள்விக்கறி. சும்மா ரீட் பண்ணி டிஸ்கிரிமினேட்டரி ரிட்டாலிட்டிலாம் பார்த்தா இந்தியா நிறைய இருக்கலாம். பட் இது பண்ண போகிறாராங்கிறது ஒரு விஷயம், பண்ண முடியுமாங்கிறது இன்னொரு விஷயம். வருங்காலத்தில் தான் அது தெரியும். பட் திடீர்னு இது பூகம்பம் மாதிரி இது வெடிச்சிருக்கு. ஸோ அது ஒரு திங் நம்ம ட்ராக் பண்ண வேண்டியது. மற்றபடி இன்றைக்கி அவ்வளோதான். எங்கிட்டேருந்து ஒரு ப்ராடக்ட் கவர் பண்ணிட்டேன். டெஃபினட்டாக நான் அந்த எழுதுகிற போஸ்ட்டை யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ படிங்க. அதில் வந்து இந்த ஃபர்தராக எனக்கு டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்கிறதோ இன்றைக்கி மார்க்கெட் பற்றி அதை பற்றி எழுதுகிறேன். நன்றி, வணக்கம்.